இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நம்மத்திலே சாமுவேல் அவர்கள் நமக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கரங்களை உற்சாகமாக தட்டி தேவதாசரை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த ஒரு 5 வாரங்கள் வர முடியல. அல்லேலூயா. சந்தோஷம் தானே? இல்லை, வெளியில் ஊழியங்களுக்கு போனதுனால கடந்த 5 வாரங்கள் வர முடியலை. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்கள் மத்தியில் திரும்பவும் வர மற்ற இடக்கூட்டங்கள்லாம் நான் வந்தேன். நீங்கள் யாரும் வரல, அப்படி தானே? ஓ, அது இடக்கூட்டங்கள்லாம் நான் வந்தேன், நீங்கள் வரல. ஞாயிற்றுக்கிழமை தானே நமக்கு பிரதானம், அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 23:4 வாசிங்க. சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம், அப்படி தானே? சங்கீதம் 23 எனக்கு தெரிஞ்சு எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் காணாமல் தெரியும், அப்படி தானே? குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சண்டேஸ் கிளாஸில் இதை கண்டிப்பாக காணாப்பாடமாக சொல்லுவாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்கள். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி. பயங்கர சந்தோஷமான ஒரு வார்த்தை, அப்படி தானே? இதை கேட்கும்போதே மனத்துக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அவர் சொல்லி சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தாவீது என்ன சொல்ல வர்றார்னா, நான் மரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா மனுஷருக்கும் வருகிற மரணம் வரும். அந்த மரணம் எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு மரண இருளை போல இருக்கும். அல்லேலூயா. அது எனக்கு அந்த நித்திய மரணமாக இருக்காது. நான் அந்த நித்திய மரணத்துக்குள்ளாய் போக மாட்டேன், நான் நித்திய ஜீவனுக்குள்ளாய் போவேன். இந்த எல்லா மனுஷரும் மரிக்கிற அந்த மரணம் எனக்கு எப்படி இருக்குமா? ஒரு மரண இருளை போல, ஒரு ஷேடோ போல இருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இந்த மரணம் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பயம், அப்படி தானே? மரணம்னா பயமாக இருக்கா இல்லையா? எத்தனை பேருக்கு மரணம்னா சந்தோஷம்? அல்லேலூயா. மரியத்துக்கு சந்தோஷமா? அவள் உறங்கிட்டு இருந்து கையை தூக்குனாலும் எனக்கு தெரில, இல்லை ஜான் வந்தானா வரலையான்னு நினச்சிட்டு கையை தூக்குனாலான்னு தெரில. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? யாருக்குமே மரணம்னா ஒரு சங்கடம் தான் இல்லையா? ஒரு பயம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ஏன் அந்த பயம் நமக்கு வருதுன்னா தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும்போது மரணத்துக்காக உண்டாக்கலை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனமாக கேளுங்க. எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், நான் அந்த 2ஆம் மரணத்தில் சேதமடைவதில்லை? அல்ல, அது தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் தான் சொன்னார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அந்த பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். அவருக்கு தெரியும், நான் மறிக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா சொன்னவர் யார்? தேவனே. உன் விளக்கு ஒரு நாள் என்ன செய்யாது? அணைந்து போ. அப்போ பாருங்கள், மனுஷனை ஆண்டவர் உண்டாக்குனது எதற்காக அல்ல? மரணத்திற்காக அல்ல. மனுஷனை ஆண்டவர் உண்டாக்குனது என்றைக்கும் அவனோடு கூட இருக்கும்படி. அல்லேலூயா. ஆதாமை ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்குனது எதுக்கு? என்றைக்கும் இயேசுவோட தேவனோடு கூட இருந்து சந்தோஷமாக இருக்கும்படி மனுஷனை உண்டாக்கினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களாக. அப்போ துதிக்கிற ஜனங்களுக்கு ஒரு நாளுமே மரணம் இல்லை. அல்லேலூயா. ஆதாமை ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்குனது எதற்கு இல்லை? மரிப்பதற்கு அல்ல. ஆனால் அந்த
ஜீவன் மேலே உள்ள கண்களை எடுத்து இந்த உலகத்தின் மேலே உள்ள ஆசையின் மேலே அவங்க கண்களை வைத்தபடினாலே பாவம் செய்தார்கள் இல்லையா? அந்த பாவம் செய்தபடியினால வேதம் சொல்கிறது உலகத்தில் மரணம் வந்தது இல்லையா? அன்றைக்கி ஆதாம் பாவம் செய்யலைன்னா உலகத்தில் மரணமே வராது இல்லையா? எப்படி சந்ததி வரும் அது அவருக்கு வேலை. ஆனால் மனுஷனை உண்டாக்குனதின் நோக்கம் மனுஷன் மரிக்கக்கூடாது இல்லையா? ஆனால் என்ன ஆச்சு, சம்பவம் என்ன ஆச்சு, இவர் பாவம் செய்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆதியாகமம் 3 என்ன சொல்கிறார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ எங்கே போவா, மண்ணுக்கு திரும்புவாய். அது வரைக்கும் அவருடைய கண்கள் திறந்து தான் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுது அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவருடைய மாம்சத்தின் கண்கள் திறக்கப்பட்டது இல்லையா? அவர்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்து அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாங்க. ஆனால் வெட்கப்படலை. ஏன்? ஏசப்பாவோடு கூட இருந்தாங்க, மகிமையின் சாயலில் இருந்தாங்க. அந்த மகிமை இழந்தபோது ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனாங்க. எப்போ அந்த தேவ மகிமையை இழந்தார்களோ மாம்ச கண்கள் திறந்தது. மாம்ச கண்கள் திறந்தவன் அவங்க பார்க்குறாங்க, நிர்வாணிகளாக இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, அவன் பாவம் செய்தான் அவன் ஆத்துமா சாகும் அல்லையா? பிரைஸ் தி லார்ட். எந்த மனுஷன் பாவம் செய்கிறானோ அந்த மனுஷனுடைய ஆத்துமா சாகும் அல்லையா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். அது என்ன மரணம்னா, பாவத்தில் மரித்து போகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய மரணத்தை பரிகரிக்கணும், ஜெயம் எடுக்கணும் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், ஆதாம் பாவம் செய்தபோது வேதம் சொல்லுது அவன் மரித்தான். அவன் மூலமாய் உலகத்தில் பாவம் வந்தது அல்லேலூயா. யாரெல்லாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோமோ, யாரெல்லாம் பாவத்தில் நிலைத்திருக்கிறீங்களோ, நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க, ஆனால் செத்து உயிரோடு இருப்பவர்களாக காணப்படும் அல்லையா? பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாருங்கள், அது வரைக்கும் எங்கே இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தாங்க. பாவம் செய்த உடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இனி நீ இங்கே இருக்க முடியாது சொல்லிட்டு எங்கேருந்து வெளியே அனுப்பினார்? ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்பினார். இப்போ இந்த காலத்தில் அந்த மரணத்திலிருந்து மனுஷனை தப்புவித்து மனுஷன் ஜீவனுக்குட்பட வேண்டும் என்று சொல்லி அவரே மனுஷனாய் வந்து ஆதி மனிதன் செய்த பாவத்தை இவர் தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்து அதை பரிகரித்தார் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு நாம் பாவம் செஞ்சாலும் கர்த்தர் சபையிலேருந்து நம்மளை என்ன செய்யலை சொல்லுங்க, என்ன செய்யலை? துரத்தலை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அன்னைக்கு பாவம் செய்த உடனே ஆதாமை துரத்தினவர் இன்றைக்கு பாவம் செய்த உடனே நம்மளை என்ன செஞ்சுருக்கணும் சொல்லுங்கள்? துரத்தணுமா வேண்டாமா? துரத்தணும். ஆனால் ஏன் துரத்தலை? நம்ம எல்லோரும் பாவம் செய்யவே இல்லை, அப்படி தானே சொல்லுங்கள்? பாவம் செய்கிறோமா இல்லையா? செய்கிறோம். அப்போ ஏன் ஆண்டவர் துரத்தலை? அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை, நான் இவனுக்காய் மரித்திருக்கிறேன் அல்லையா? இவன் செலுத்த வேண்டிய அந்த காணிக்கை, அந்த பலியை நான் செலுத்தியிருக்கிறேன், அதனால் ஒரு நாள் இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறனால நம்மளை துரத்தலைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாவமே செய்து கொண்டிருப்போம் என்றால் வேதம் சொல்கிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். இன்றைக்கி நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினைக்கலாம் ஒன்றுமே யாருக்கும் தெரியல. இல்லை, ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார் அல்லையா? நீங்கள் என்ன செய்தாலும் ஒருத்தருக்கு தெரியும், நீங்கள் எங்கே போனாலும் ஒருத்தருக்கு தெரியும், நீங்கள் எங்கே வந்தாலும் தெரியும், நீங்கள் என்ன செய்தாலும் அவருக்கு மறைவாய் ஒன்றும் செய்ய முடியாது அல்லையா? அவர் பொறுமையாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை அல்லையா? வேதம் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அல்லையா? இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம பாவம் செய்தோம், நம்ம பாவியாக இருந்து இன்னும் ஆண்டவர் நம்மளை ஏன் துரத்தலைன்னா அவர் நம்மை மரணத்திலிருந்து விடுவித்து ஜீவனுக்கு உட்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அல்லையா? பிரைஸ் தி லார்ட்.
அதான் தாவீது சொல்கிறாரு, நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எனக்கு என்ன இல்லை, பொல்லாப்பு வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தாவீது மரிக்கும்போது அவன் கர்த்தருக்குள்ள மரித்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஆமென். யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள மரிக்கிறாங்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அவர்களுடைய அவர் சொல்ல பாருங்க, உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடி என்று சொல்லும்போது அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. எந்த ஒரு தேவ பிள்ளை இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை, மரண இருளை கடந்து கர்த்தரோடு கூட நீங்கள் நடக்கிறீங்களோ உங்களை அவருடைய கோலும் அவருடைய தடியும் தேற்றும். அல்லேலூயா. நம்மை கர்த்தருடைய வார்த்தை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது இந்த பாவத்தின் நிமித்தம் வந்த மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிறான், அநேகமாய் பொருட்களை எல்லாம் சேர்த்து வச்சு நிறைய நெற்பயிரெல்லாம் விளைத்து அறிவித்து எந்த ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னான்? லூக்கா 12:19-20 நினைக்கிறேன். என்ன சொன்னான்? ஆத்துமாவே உனக்காக நான் என்ன செய்தேன்? அநேக சம்பத்தை சேர்த்து வைத்தேன், நீ என்ன செய், சந்தோஷமாக இருன்னு சொன்னான். உடனே ஆண்டவர் முதல்ல ஏசப்ப அந்த பூமியில் இருக்கும்போது ஒரு மனுஷனை பார்த்து முட்டாளேன்னு அங்கே தான் கூப்பிட்றாரு. வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே. அல்லேலூயா. வாசிங்க. உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஏசப்பா யார் மூடர்? தேவன் இல்லை என்று யார் சொல்லுவா? மதிகேடன். அல்லேலூயா. யார் கூட தேவன் இல்லை, அவன் யாரு சொல்லுங்க? மூடன், மதிகேடன், முட்டாள். அல்லேலூயா. உங்கள் கூட இயேசு இருந்தால் நீங்களும் நானும் பாக்கியவான். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள். இயேசு என் கூட இல்லைன்னா நான் யார்? முட்டாள். அல்லேலூயா. ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். நீங்கள் ஆலயத்துக்குள்ளே இருக்கலாம், ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவனோடு இல்லைன்னா நீங்கள் முட்டாள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவன் உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரியுமா? மரணத்தில் நிலை கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் உயிரோடு இருந்தும் செத்தவர்களாக இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மரணத்துக்கென்று அழைக்கல, ஜீவனுக்கென்று அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்தது மரிப்பதற்கல்ல, உயிர்ப்பிப்பதற்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் அந்த நித்திய ஜீவனில் பிரவேசிக்குவேன் என்று? அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனில் யார் பிரவேசிப்பாங்கன்னா, இந்த உலகத்துக்கு மரித்து தேவனோடு கூட இருக்கிறவர்கள் மாத்திரமே அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு மரிக்கலைன்னா ஒரு நாளும் அந்த 2ஆம் மரணத்துக்கு தப்பி போக முடியாது. இல்லையா? இந்த உலகத்துக்கு இன்றைக்கு மரித்தோம் என்றால் அந்த மரணம் நம்மை சேதப்படுத்தாது, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இன்னும் உலகத்தின் மேலே ஆசை இருக்குது, இன்னும் உலகத்தின் மேலே பற்றுதலாக இருக்குது, இன்னும் உலக ஸ்நேகத்தோடு இருக்கிறோம்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, தேவன் நம்மோடு இல்லை. வேதத்தின்படி நாம் மூடர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அந்த மனுஷன் பாருங்க, நிறைய ஆஸ்தியை சேர்த்தான், அந்தஸ்தை சேர்த்தான், கனம் உள்ளவனாக வாழ்ந்தான், வெளியில் போனவனை எல்லாரும் மதித்தாங்க, பெரிய ஆள், பெரிய பணக்காரர், அந்தஸ்துள்ளவர் எல்லாம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கி ராத்திரி நீ செத்து போயிட்டேன்னா உன் ஆஸ்தியெல்லாம் யாருடையதாகும்? இன்றைக்கி பாருங்கள், தேவ பிள்ளைகள் எல்லாருமே எப்படியாவது இந்த உலகத்தில் வாழணும்னு தான் நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படி தானே? இந்த உலகத்தில் எப்படியாவது வாழணும். ஆனால் யாருக்குமே இந்த உலகத்துக்காக மரிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அல்லையா? இன்னும் நம்மளுடைய கவலைகள்லாம் எதாக இருக்குது? எப்படியாவது பொருள் சம்பாதிக்கணும், எப்படியாவது வீட்டை கட்டணும், எப்படியாவது ஒரு அந்தஸ்தோடு வாழணும், சுகமாக இருக்கணும், ஒரு கவலை இல்லாமல் இருக்கணும், ஒரு குறைவு இல்லாமல் இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், மதிகேடனே, நீ இதெல்லாம் உனக்கு இருந்தும் நான் இல்லைன்னா நீ யார்? முட்டாள்.
அல்லையா? இதெல்லாம் இருந்தும் இயேசு இல்லைன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? மரணத்தில் இருக்கிறோம். மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட வேண்டாம், இயேசு வந்தால் மாத்திரமே முடியும். அல்லையா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், வேதம் தெளிவாக சொல்கிறது. ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமாம். எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்வான், அவன் எங்கே இருக்கிறான்? மரித்து போயிருக்கிறான். அல்லேலூயா. யாராவது இன்றைக்கி நாம் மரித்து போய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். வெளியில் தெரியாது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். வாசிச்சு பாருங்கள், எசேக்கியேல் 18:2-20 வாசிங்க. எசேக்கியேல் 18:2-20 வாசிங்க. 2:20 வாசிங்க. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பழமொழி சொல்லுகிறது என்ன? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். 20வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இதுதான் இல்லையா? அதில் பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அவன் தான் பாட அனுபவிக்கணும். அல்லையா? பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகும். அல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன இருந்துன்னா, தகப்பன் செய்த பாவம் யாருக்கு வந்தது? பிள்ளைகளுக்கு. அடுத்தது எத்தனை தலைமுறை? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் கர்த்தர் சொன்னார். உடனே இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க? இந்த பாவம் எல்லாம் எங்கேருந்து வருது? நம்மளோட முற்பதாக. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு எந்த பரம்பரை சாபமும் பாவமும் உங்களை தொடாது. அல்லையா? அல்லையா? நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா, இன்னும் ரட்சிக்கப்பட்டு திரும்பவும் பாவத்தில் விழுந்தீங்கன்னா, அந்த பரம்பரை சாபம் பாவம் எல்லாம் உங்களை தொடரும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமான எந்த குறி சொல்லுதலும் இல்லை, எந்த மந்திரமும் கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்கள் வாழ்க்கையில் எந்த பாவமும் எந்த சாபமும் கிடையாது. இல்லையா? அதனால் யாரும் சொன்னால் நம்பிடாதீங்க, இது பழைய பாவம் உங்களை விடாதுன்னு. பழைய பாவம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கிடையாது. அல்லையா? பழைய சாபம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கிடையாது. மரணம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கிடையவே கிடையாது. அல்லையா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஜீவன் மாத்திரமே உண்டு. ஆமென். அல்லேலூயா. அதான் ஒரு ஆள் சொன்னார், இங்கே ஒருத்தன் ஆஸ்தியை சேர்த்து வச்சோலாம், என் ஆத்துமாவே நீ சந்தோஷமாக வாழன்னு. ஆனால் அங்கே ஒரு ஆள் சொன்னார். யார்? பவுல் என்ன சொன்னார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அவன் பாருங்க, உலகத்தில் பயங்கர அந்தஸ்துள்ளவனாக இருந்தான், அதிகாரம் உள்ளவனாக இருந்தான், பெரிய பணக்காரனாக இருந்தான், அவன் மிகவும் படித்தவன். அவனை போல படித்தவங்க யாருமே இல்லை. அந்த அளவுக்கு படித்து பெரிய ஒரு ஞானியாக இருந்த பவுல், வேதம் சொல்கிறது, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படிக்கு, துன்புறுத்தும்படிக்கு சீறி பாய்ந்தான். அல்லையா? அவன் எப்படி போனானா? சீறி பாய்ந்து கிறிஸ்தவர்களை கொலை செய்யணும். அவங்களோட எண்ணம் என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் வளர்ந்தால், இந்த கிறிஸ்தவர்கள் பெருகினால் யூத ஜனம் என்ன செய்திடும்? அழிக்கப்பட்டுரும். இல்லையா? அவங்க நினச்சது என்னென்னா, இவர்களை வளர விட்டோம்னா நம்முடைய இனம் இல்லாமல் போயிடும். நம்முடைய இனம் வளரணும்னா, நம்ம இனம் நிலைத்திருக்கணும்னா, நம்முடைய இனம் ஜீவிக்கணும்னா இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும். அல்லையா? அவன் அப்படி போகும்போது அந்த வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன் மேல் பட்டது. அவன் செத்தவனை போல கீழே விழுந்தான். அல்லையா? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அது வரைக்கும் அவனுடைய மார்க்கத்துக்காய், அவனுடைய சமூகத்துக்காய், அவனுடைய இனத்துக்காய், அவனுடைய பதவிக்காய், அவனுடைய அந்தஸ்துக்காய், வைராக்கியமாய் ஜீவன் உள்ளவன் என்று சொன்னவன் இப்போ சொல்கிறான், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாது இருப்பது எப்படி என்று சொல்லி, எப்பொழுது அந்த இயேசுவை சந்தித்தானோ அந்த நிமிஷமே அவன் அந்த உலகத்துக்கு மரித்து விட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அந்த உலகத்துக்கு மரித்தபடியினால அவனுக்கு தெரியும், இனி எனக்கென்று நீதியின் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த உலகத்துக்கு நீங்கள் மரிக்கிறீங்களோ, இந்த இயேசுக்குள்ள நீங்கள் வந்த பிறகு உங்களுக்கென்று நீதியின் கிரீடம் கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நீதியின் கிரீடம் எனக்காய் வைத்திருக்கிறது என்பதை அறிந்த பவுல் சொல்றார், இனி இந்த உலகத்தில் நான் வாழ்றது எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் மரித்தால் அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்பதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா மனுஷரும் மரித்து தான் ஆகணும். உலகத்தில் யாரும் உயிரோடு வாழ முடியாது. ஏன் முடியாது? ஆதாம் அந்த வழியை நமக்கு ஏற்படுத்தி வச்சிட்டார். ஆதாம் பாவம் செய்ததுனால உலகத்தில் மரணம் வந்தது. மரணம் மனுஷனை ஆட்கொண்டது. அல்லையா? ஜீவனுக்கு என்று படைக்கப்பட்ட மனுஷனை இப்பொழுது என்ன ஆட்கொண்டது? மரணம் ஆட்கொண்டது. நீங்கள் பாவம் செய்தால் உங்களை என்ன ஆட்கொள்ளும்? சொல்லுங்க. மரணம் ஆட்கொள்ளும். அல்லையா? ஆதாம் உயிரோடு தான் இருந்தார். எத்தனை வருஷம் இருந்தார்? கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கிட்ட இருந்தார் இல்லையா? இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஆனால் வேதம் சொல்லுது, ஆதாம் மரித்து போயிருந்தார். அல்லையா? பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? நீங்களும் நானும் உயிரோடு தான் இருக்கிறோம். குழந்தை குட்டியெல்லாம் பெற்றிருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வெளியில் போகிறோம், வாரோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பாவம் செய்துட்டு இருப்போம்னா, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லைன்னா நாம் எப்படி இருக்கிறோம்? மரித்து போயிருக்கிறோம். அல்லையா? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் யாரை துதியார்கள்? தேவனை. சங்கீதம் 115:17 சொல்லியிருக்கு, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் தேவனை துதியார்கள். தாவீது சொல்றார், நானும் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்பேன். அல்லையா? என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. அவன் என்ன சொல்றான்? வாசிங்க. சங்கீதம் 115:17, 27 வாசிங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும், மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தரை. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. அவர் சொல்றாரு, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் யாரை துதிக்க மாட்டாங்களாம்? கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சிலவங்க பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே வந்து இருப்பாங்க, ஆனால் துதிக்க மாட்டாங்க. சபைக்குள்ளே வந்து இருப்பாங்க, ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. சபைக்குள்ளே வந்து இருப்பாங்க, பாஸ்டர் சொன்ன மாதிரி ஏதோ இழந்தது போல் இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆத்துமாவில் செத்து போயிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை, அவங்களுக்குள்ள தேவன் இல்லை. அவர்கள் மூடர்களாய் வந்து கர்த்தரை ஆராதித்து விட்டு செல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கள், மூடர் பலியிடுவது போல சேருவதை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். அல்லையா? அல்லையா? அப்போ பாருங்க, வேதம் என்ன சொல்லுது? தேவ பிள்ளைகளோடு யாரும் கூட பலியிட வருவாங்க? மூடர்களும் வருவாங்க. மூடர் யாரு? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். தேவன் இல்லாதவன் யாரு? மரித்தவன். மரித்தவரும் மௌனத்தில் இறங்குறவர்களும் தேவனை துதிக்க மாட்டார்கள். அல்லையா? இப்போ ஏன் அநேகர் துதிக்கலன்னு தெரியுதா? ஏன் சிலருடைய வாய்கள் திறக்க மாட்டேங்குது? சிலவங்க உம்முன்னு பிடிச்சிருக்குது. அவங்க இல்லை, அவங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த மரணத்தின் ஆவி. அல்லையா? அவர்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் ஆவி அவருடைய வாய்களை திறக்க சொல்லாது. யார் ஜீவனுக்குள்ளே இருக்காங்களோ அவங்களால கர்த்தரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லையா? அதான் தாவீது, நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. யார் ஸ்தோத்தரிப்பா? உயிர் உள்ளவர்களை ஸ்தோத்தரிப்பார்கள். அல்லேலூயா. யார் ஸ்தோத்தரிப்பா? ரட்சிக்கப்பட்ட தேவன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும். யார் ஸ்தோத்தரிப்பா? ஜீவனில் நிலைத்திருக்கிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் எங்கே நிலைச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, எங்கே இருக்கிறோம்? ஜீவனுக்குள்ளே இருக்கிறோமா? மரணத்தில் இருக்கிறோமா? ஜீவனுக்குள்ளே இருந்தோம்னா கர்த்தரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் ஜீவனுக்குள்ளே இருந்து கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் அதிலே பிரியப்படுவார்.
நீங்கள் மரித்து போயிருந்து பாவத்தில் இருந்து இன்னும் பாவம் செய்துட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்கும் போது வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் நல்ல பாவம் செய்கிறேன், நல்ல கர்த்தரையும் துதிக்கிறேன். அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? நீ வெளி வேஷம் போடுற, நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கிற, நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற உன்னுடைய துதி அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் ஆண்டவர் சொன்னார், பிரசங்கி 5:1 வாசிங்க. தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியை பார்க்கிலும் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்த்தலே நல்ல. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேருதே நல்லா. நீதிமொழிகள் 1 வாசிங்க. யார் மூடன்னு சொல்லியிருக்கு பாருங்க. புத்திமதிக்கு மூடர் என்ன செய்ய மாட்டாங்களா? செவி கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்கிறாங்களா? அசட்டை பண்ணுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே என்னத்துக்கு ஆரம்பம்? ஞானத்தின் ஆரம்பம். மூடர் யாரு? மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். பாருங்க, யார் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறாங்களோ, யார் பாவத்தினால மரித்து போயிருக்காங்களோ, எந்த ஆத்மா பாவம் செய்து செத்து போயிருக்கிறதோ அதுக்கு தேவன் இருப்பது தெரியாது. அது என்ன செய்யுமா? போதகத்தையும் ஞானத்தையும் அசட்டை பண்ணுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ மூடர்களும் தேவாலயத்துக்குள்ளே வருவாங்க, மூடர்களும் தேவனை துதிப்பாங்க, மூடர்களும் தேவனை என்ன செய்வாங்க? நோக்கி கூப்பிடுவாங்க, விண்ணப்பம் செய்வாங்க. சங்கீதம் 50 சொன்ன போல, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், ஆனாலும் தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிற எவனோ அவனுக்கே என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஆண்டவர் மகிமைப்படுறார், அதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் எவன் தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறானோ அவனே ஜீவனுக்குள் வருவான். எவன் தன் வழியை செவ்வாய்ப்படுத்தானோ அவனே ரட்சிக்கப்படுவான், அவனே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான், அவனே கர்த்தருடைய சமூகத்தில் என்னென்றைக்கு நின்று அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ கோடி ஜனங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தரை துதிக்கும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொன்னார், மரணமே வந்தாலும் இயேசு கிறிஸ்துவுள்ள அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்காது. அல்லேலூயா. அவர் எப்படி வாழ்ந்துருக்கலாம் தெரியுமா? அவரை மாதிரி பணக்காரன் யாருமே கிடையாது அந்த காலத்தில். அல்லேலூயா. அன்னைக்கு உள்ள மதிப்பே அவருக்கு 200 கோடியாம். அப்போ இன்றைக்கி அது எத்தனை கோடி இருக்கும் சொல்லுங்கள்? எத்தனையோ 1000 கோடிக்கு சொந்தக்காரரு. அவர் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லையா? இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நான் இயேசுப்பாக அதை விட்டேன் இதை விட்டேன்னு. என்னத்தை விட்டோம் நம்ம? அவர் பாருங்கள், பெரிய படிப்பை விட்டார், பெரிய அந்தஸ்து, பெரிய பதவி, அவ்வளோ சொத்து அவர் எனக்கு எதெல்லாம் லாபம்னு இருந்ததோ, எனக்கு எதெல்லாம் நன்மைன்னு இருந்ததோ, இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நான் அவை எல்லாவற்றையும் மறித்து விட்டு விட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கி ஏசப்பாக எத்தனை பேர் ஏசப்பாவுக்காக எதையாவது இழந்துங்க வந்திருக்கிறோம் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா? ஏசப்பாவை எப்படியாவது வேணும், ஏசப்பா ஏதாவது தரணுன்னா வருமே தவிர ஏசப்பாக்காக எதையும் இழக்க நாம் ஆயத்தமாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? ஏதோ கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி தானே? நம்முடைய ஏக்கம், நம்முடைய ஓட்டம் எல்லாம் என்னது? போயிட்டா போதும், எதாவது கிடச்சிடும். இல்லைங்க, ஒரு விஷயத்துக்காக ஆண்டவரை தேடுங்க. நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொன்னால், ஒரே காரணம், இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை தேடுறவர்களுக்கு அவர் ஜீவனை கொடுப்பார். அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரை தேடுவேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிறது எப்படியாவது, வேதமே சொல்லுது, தன் ஜீவனை ரட்சிக்க நினைக்கவன் என்ன செய்வான்? அதை இழந்து போவான். தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எப்படியாவது வாழணும், எப்படியாவது உயிரோடு இருக்கணும், எதையாவது செய்து பெரிய ஆளாகலாம் நினச்சா வேதம் தெளிவாக சொல்லுது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை நிச்சயமாகவே இழந்து போவான். கர்த்தருக்குள்ள தன் ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்து கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நமக்குள்ள உலக கவலையும், இன்னும் நமக்குள்ள உலக ஆசையும், இன்னும் நமக்குள்ள உலகத்தை குறித்த அந்த அந்தஸ்துகள், மனுஷன் என்னை மதிக்கணும், மனுஷன் என்னை பெருசாக நினைக்கணும், மனுஷன் என்னை பார்த்தோன்னே விஷ் பண்ணணும், இப்படியெல்லாம் நினச்சி இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இவைகளுக்காய் நாம் ஓடுவோம் என்றால் நம்முடைய ஜீவனை இழந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் வேணால் கனமாய் வாழலாம், இந்த உலகத்தில் மனுஷர் உங்களை மதிக்கலாம், இந்த உலகத்தில் நீங்கள் நிலை நிற்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாய் ஒரு நாள் நிற்க முடியாது. நீங்களை நானும் தேவனுக்கு முன்பாய் நிற்கனா இந்த உலகத்துக்காக நாம் மறிக்க வேண்டும். அல்லையா? நீங்களை நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட வேண்டாம், இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும். இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவன் பகைத்தால் அதற்கு முன்பாக ஒரு மனுஷன் நிற்க முடியாது. அல்லையா, அல்லையா. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு ஆண்டவர் பகையாக இருக்கிறார். யாரெல்லாம் உலகத்தை நேசிக்கிறீங்களோ எல்லாருக்கும் யார் பகை தான்? தேவன் பகை தான். அல்லையா? நீங்கள் என்ன செஞ்சாலும், எப்படி வேஷம் போட்டாலும் ஆண்டவர்கிட்ட தப்ப முடியாது. அல்லையா? அவர் அதை குறித்து மனஸ்தாபப்படவும் மாட்டார். அல்லையா? ஆனால் அவருக்கு இன்னொரு நம்பிக்கை, என் பிள்ளை என்னை தேடி வருவான். அல்லையா? என வேதம் தெளிவாக சொல்லுது, இழந்து போனதை ரட்சிக்கவும் தேடவும் கிறிஸ்து இயேசு மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். உங்களை என்னை ரட்சிக்கும்படியாய், நீங்களை நான் இழந்து போன அந்த ஜீவனை திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியாய், நம்மை மீட்டுக்கொள்ள கிறிஸ்து இயேசு மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வந்தார். அல்லையா? இன்னும் எத்தனை பேருக்கு ஆசை இந்த உலகத்தில் தான் நாம் மேன்மையாக வாழணும்னு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லையா? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாய்? சொல்லுங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லையா? பிரைஸ் தி லார்ட். உண்மையே சொல்கிறீங்களா? அப்போ இன்னிலேருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேணும். அல்லையா? இன்னிலேருந்து என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நேராக இருக்கணும். இன்னிலேருந்து என் வாழ்க்கை ஜீவனுக்கு நேராக இருக்கணும். வேதம் ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 14:12 வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அல்லையா? கிறிஸ்துவை ஜீவனாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துவுடைய ஜீவனில் பிரவேசிக்கணும்னா, நித்திய ஜீவனில் பங்கு கொள்ளணும்னா, நமக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அல்லையா? அல்லையா? நல்ல கவனமாக கேளுங்க. உலகம் சொல்லித்தரும், உனக்கு எது சரியனோ அதை செய். இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து சின்ன பிள்ளைகள்லேருந்து இந்த உலகம் சாத்தானுடைய தந்திரம் டீச்சர்ஸ் மூலமாய் அவங்க படித்தே கொடுக்குறாங்க. உங்கள் மனசாட்சிக்கு எது சரியோ அதை செய்யுங்க. ஆனால் வேதம் சொல்லுது, உன் மனசாட்சிக்கு எது சரியோ, உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அது மரண வழி. அப்போ எது நல்ல வழி? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லை, இன்னும் நான் செய்கிறது சரிதான், எல்லாருக்கும் இதுதான் எண்ணம், நான் என்ன செய்ய மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், நான் எதை செய்தாலும் என்ன தான் செய்வேன், சரியாக தான் செய்வேன். இன்னும் சொல்லிக்கிடுவாங்க, என் வீட்டுக்காரர் எதை செஞ்சாலும் சரியாக தான் செய்வார், என் மனைவி என் பிள்ளைகள் எதை செஞ்சாலும் என்ன தான் செய்வாங்க, சரியாக தான் செய்வாங்க. இல்லைங்க, வேதம் சொல்லுது, உங்களுக்கு எதுன்னு சரின்னு தெரியுதோ அது மரண வழி. அல்லையா? எது நல்ல வழினா, ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறவன் அவர் செய்தபடியே தானும் செய்ய வேண்டும். அல்லையா?
ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 17:19 வாசிங்க. அது இல்லை, மத்தேயு 19:17. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. எது நல்ல வழி? கர்த்தருடைய வேதம் சொல்லுறது தான் நல்ல வழி. ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். வாலிபன் எதனால் தன் வழியை காத்துக்கொள்வான், சுத்தப்படுத்துவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மரணத்துக்கு நீங்கி ஜீவிக்கணும்னா அவருடைய வார்த்தையின்படியே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளின்படி செய்ய வேண்டும். நீங்களும் நானும் இந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கணும்னா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ பெரிய பவுல் எல்லாவற்றையும் விட்டு வந்தவர், அவருக்கே அந்த போராட்டம் வந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் ரோமர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 7:5 வாசிங்க. ரோமர் 7:5 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. 13 வாசிங்க. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ அப்படி அல்ல பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி. அவரே சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி அல்ல. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அவரே சொல்றாரு, நல்லது செய்யணுங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கு, ஆனா நல்லது செய்கிறது எனக்கிட்ட இல்லை. ஏன்? நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா. அதுக்குள்ள பாருங்க, 19 வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆமென். 24 வசனத்தை வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றார் பாருங்க, நான் பாவத்துக்குள்ள இருந்தேன், நியாயப்பிரமாணத்தை செய்து கொண்டிருந்தேன், உலக வழக்கத்தின்படி நடந்து கொண்டிருந்தேன், எல்லாவற்றையும் அந்தந்த எனக்கு கற்பிக்கப்பட்ட கற்பனையின்படியே செய்து கொண்டிருந்தேன். அல்லையா? அந்த நியாயப்பிரமாணம் நன்மை மாதிரி தெரிந்தது, ஆனால் அதை என்னை மரணத்தில் கட்டி வைத்திருந்தது. அல்லையா? அவர் சொல்றாரு, இதையெல்லாம் நான் என் விருப்பத்தின்படி செய்யல, நிர்பந்தத்தின்படி செய்தேன். அல்லையா? இந்த நிர்பந்தமான மனுஷனாகிய என்னை யார் விடுவிக்க கூடும்?
அல்லையா? இன்றைக்கி நம்மளும் அப்படி தானே பயங்கர சட்டத்திட்டங்களை வச்சுக்கிறோம், இப்படி தான் நடக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி. இவையெல்லாம் நன்மையாய் தோன்றினாலும் பவுல் சொல்லுகிற பிரகாரம் இவைகள் நம்மளை மரணத்துக்குள்ளே கட்டி வைத்திருக்கும். அல்லையா? இந்த மரணத்தினின்று யார் நம்மை விடுவிக்கக்கூடும்? இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ நீங்கள் நன்மை செய்கிறதுனாலையோ அல்லது நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுனாலையோ நீங்கள் நியாயப்படி நடக்கிறபடினாலையோ நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் செய்கிறதுனாலையோ நீங்கள் மரணத்தை விட்டு வெளியே வர முடியாது. நீங்கள் இந்த உலகத்துக்கு மரித்தால் மாத்திரமே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார். அவர் உங்களுக்குள்ளே வந்தார்னா அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லாமல் நான் நல்லவனாக இருக்கிறேன், நல்லது செய்கிறேன், எனக்கு பிரியமானபடி செய்கிறேன், எனக்கு எது நல்லதோ செய்கிறேன்னு சொல்லி நடந்தோம்னா ஒரு நல்ல காரியங்கள் நம்மளுக்கு வெளிப்படலாம், அது நன்மையாக கூட இருக்கலாம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, அந்த நன்மை என்ன எங்கே கட்டி வச்சது? பாவத்தில். அல்லையா? அந்த நன்மை எனக்கு எப்படி முடிஞ்சது? மரணத்துக்குள்ளே கொண்டு போச்சு. ஆனால் நான் மரித்த போதோ எனக்கு ஒரு ஜீவனை கொண்டு வந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த உலகத்துக்காய் மரிக்க நாம் ஆயத்தமாக இருப்போமோ, நமக்குள்ளே நன்மை வாசம் செய்வது மாத்திரமல்ல, அது ஜீவனையும் கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த ஜீவன் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு சேர்க்கும். நாம் என்றென்றைக்கும் சதா காலமும் மரணத்தை காணாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நித்திய காலமாக இருந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. அதற்காக தான் நம்மளை அவர் அழைத்திருக்கிறார். அல்லையா? அதை பவுல் கண்டு கொண்டார். அதான் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இன்றைக்கி அநேகருக்கு எப்படி தெரியுமா? மரணம் சொன்ன உடனே பயம். நல்லா தெரிஞ்சிடுங்க, கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்து நமக்கு ஆதாயம், சாவு நமக்கு, கிறிஸ்து நமக்கு ஜீவன், சாவு நமக்கு ஆதாயம். எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோமோ, கிறிஸ்துவோடு கூட வாழ்கிறோமோ, நம்முடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயப்பிரமாணங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி பிழைக்கிறோமோ, அவர்களுக்கு மரணம் ஒரு விஷயமே இல்லை. அது மரித்தால் நமக்கு லாபம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எப்படியாவது உலகத்தில் வாழணும்னு நினைக்காம எப்படியாவது கிறிஸ்துவுக்காய் வாழணும். அல்லையா? எப்படியா இந்த உலகத்துக்கு நான் மரிக்கணும், எப்படியாவது என்னோட ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும், எப்படியா கிறிஸ்துவுக்கு என்று ஒரு வைராக்கியமுள்ள சந்ததியாய் நானும் என் குடும்பமும் வாழணும்னு நினச்சோம்னா நிச்சயமாகவே கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுக்கின்ற அழைக்கலை, நம்மை உயிர்ப்பிக்கின்ற அழைத்த தேவன். அல்லேலூயா. பாருங்கள், எத்தனையோ தடவை பவுலை கொல்ல நினச்சாங்க. அவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் அங்கே போகாதீங்க, உங்களை கொன்றுவாங்க. அவன் சொன்னான், நான் போகிற இடத்துல எல்லாம் பட்டணங்கள் தோறும் எல்லா இடங்களும் உபத்திரவங்களும் கட்டும் மரணமும் எனக்கு வைத்திருப்பதாக ஆவியானவர் எனக்கு சொல்ல, ஆகிலும் அவற்றை நான் பொருட்டாக எண்ண மாட்டேன், என் ஜீவனை ஒரு பொருட்டாக நினைப்ப மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்காய் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொல்ல, நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கு மாத்திரமல்ல, நான் கிறிஸ்துவுக்காய் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவுக்காய் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக எங்கேயா போய் நின்று நான் இயேசுக்காக வாழுன்னு சொல்லி அடி வாங்கி சாவுக்கு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்துக்காக நீ கிறிஸ்துவுக்காக மரிக்க வேண்டும், இந்த உலகத்தின் ஆசைகளுக்காக நீ கிறிஸ்துவுக்காய் மரிக்க வேண்டும், இந்த உலகத்தில் உன்னை மேற்கொள்ள நினைக்கிற பாவத்துக்காய் நீ கிறிஸ்துவுக்காய் மரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பாவத்தில் ஆசை போகணும்னா, இன்னும் உலகத்தில் ஆசை போகணும்னா, ஏசப்பாக்காக நம்ம இன்னும் செய்யலை, மரிக்கலை. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஒரு நாளும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் பாவத்திலே நிலை கொண்டிருப்போம். பாவத்தில் நிலை கொண்டிருக்கும்போது ஒரு நாளும் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியவே முடியாது. அந்த நாளுக்கு ஒருத்தரும் தப்பி போகவும் முடியாது. வேதம் சொல்லுது, அந்த நாளில் நம்முடைய பொண்ணோ, நம்முடைய வெள்ளியோ, நம்முடைய அந்தஸ்தோ, கல்வியோ, மேன்மையோ, அப்பா பேரோ, அம்மா பேரோ எதுவும் நம்மளை காப்பாற்றாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு தெரியும், நான் பாஸ்டருக்கு பிள்ளை, நான் பாஸ்டருக்கு அண்ணன் பிள்ளை, அக்கா பிள்ளை, தம்பி பிள்ளை, ஒருத்தரையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது,
அவங்களுக்கே கேள்விக்குறி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க, நாங்கள் உங்களுடைய நாமத்தில் அதை செய்தோம் இதை செய்தோம். அவர் சொன்னார், உங்களை எனக்கு தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் எசேக்கியேல் 18 சொல்லியிருக்கு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பிதாக்கள் கொம்மட்டி காய்களை சாப்பிட்டாங்க, பிள்ளைகளுக்கு பற்கள் கூசி போன என்ற பழமொழி இனி இஸ்ரவேலில் சொல்லப்படுவது இல்லை. யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்யணும், அதன் பலனை அனுபவிக்கணும். அல்லையா? எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அம்மா நல்லவங்க, என் மனைவி நல்லவங்க, என் கணவன் நல்லவங்க, என் மனைவி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா, என் கணவன் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா, எங்கள் அப்பா அம்மா கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனம். அல்லையா? யார் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாங்களோ அவங்க கர்த்தருக்குள்ளே காத்து கொள்ளப்படுவாங்க. அவங்கள வச்சு நீங்கள் தப்ப முடியாது. உங்கள் சொந்த ஆத்துமாக்களுக்கு நீங்களே உத்தரவாதி. அல்லையா? உங்கள் ஆத்துமா ஜீவனுக்குள்ள பட நீங்களே உத்தரவாதி. அல்லையா? உங்கள் ஆத்துமா மரணத்துக்குள்ளே போகிறதுனாலும் அதற்கு நீங்களே உத்தரவாதி. அல்லையா, அல்லையா. ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், ஒரு காலத்தில் இயேசுக்காக வைராக்கியம் நின்னோம். அப்போ இன்றைக்கி எங்கே போச்சு அந்த வைராக்கியம்? அல்லையா, அல்லையா. அதான் ஆண்டவர் சொல்றார், நீதிமான் அந்த நீதியை விட்டு திரும்பி பாவம் செய்வானால் அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அல்லையா? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்புவான்னா அவன் செய்த துன்மார்க்கம் நினைக்கப்படுவதில்லை. அல்லையா? காரணம் என்ன, காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ளாக இருப்பதே. அல்லையா? கர்த்தரோடு இருப்பது, கர்த்தரோடு நடப்பது, கர்த்தருக்கு முன்பாக நிற்பது தான் காரியம். அல்லையா, அல்லையா. நீங்கள் பழைய நீதியை வச்சுட்டு வாழ முடியாது. நேற்றுக்குள்ள பரிசுத்தம் இன்னைக்கு போதாது. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகுங்கள். அல்லையா? அவங்க நாங்கள் முன்னாடி நல்ல பரிசுத்தமாக இருந்தோம், பயங்கரமாக ஜெபித்தோம், அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபித்தோம். இன்றைக்கி எங்கே போச்சு ஆவி? அல்லையா? இந்த ஆவினா எப்படி தெரியுமா? எங்கேயுமே நல்லா தெரிஞ்சுடுங்க, தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி அது நாளுக்கு நாள் பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும், அவிந்து போகக்கூடாது. அவிந்து போச்சுன்னா அது கர்த்தருடைய ஆவி அல்ல. ஆவி நாளுக்கு நாள் உற்சாகம், ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லையா? மாம்சம் பலகீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. சரீரம் பலம் இழந்து போகலாம். அதான் சொன்னார் பவுல், உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியை பெற்ற தேவ ஜனங்களே, தேவ ஆவி நாளுக்கு நாள் உற்சாகமாய் நாளுக்குள் நாள் உங்களுக்குள்ளே அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு ஜெபம் மேலே இருக்கிற அன்பு குறையுதா, ஜெபிக்க முடியலன்னா உங்கள் ஆவி உள்ளே அணைஞ்சிட்டே இருக்கு, உங்கள் ஆவி மங்கி போயிட்டே இருக்குது. யாருக்கு உற்சாகமாக ஜெபிக்க முடியலையோ, யாருக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் கொடுக்க முடியலோ, நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, உங்களை பிசாசு வஞ்சிக்க தொடங்கிட்டான். நீங்கள் பிசாசின் வலையில் விழுந்துட்டீங்க. இதிலேருந்து வெளியே வரணும்னா கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியமுள்ள எழுமி நின்று நான் காலையில் எழும்புவேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தர்கிட்ட ஜெபிப்பேன், அந்த நேரத்தை நான் கர்த்தருக்கு நிச்சயமாக கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் வைராக்கியமாக நிற்பீங்கன்னா உங்கள் ஆவி ஒரு நாள் அணைந்து போகாது. அது உற்சாகமுள்ள ஆவி, அது உங்களை உயிர்ப்பிக்கும். கர்த்தர் சொன்னால் என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லையா? நீங்களும் நானும் உயிரடைய வேண்டாம், ஒரே இது கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கணும். அதுதான் சொல்லுது, நீங்கள் உங்களுடைய அல்ல, நீங்கள் உங்களுடைய தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்தில் ஒரு நாளும் கர்த்தருடைய ஆவி அணைந்து போவதில்லை, அது என்றைக்கும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லையா? அதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார் மோசேக்கு, பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எழுதி கொண்டே இருக்கணும், அது அணைந்து போகக்கூடாது. அல்லையா? அது அணைந்து போதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்குள்ள பிசாசு வந்துட்டான். அல்லையா? விட்டு வந்த பழைய நண்பனை தேடி போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசு உங்களுக்குள்ளே வந்துட்டான். அல்லையா? நீங்கள் விழுந்து போயிட்டீங்க, நீங்கள் பின்மாறி இருக்கீங்க, நீங்கள் தேவனை விட்டு தூரம் போய் மரணத்தில் இருக்கீங்க. தேவ பிள்ளையே, மரணத்தை விட்டு ஜீவனுக்குள்ளே வரணும்னா நீ மீண்டும் திரும்பி வந்தே ஆக வேண்டும். அல்லையா? நீ வந்தாதான் உயிர்ப்பிக்கப்படுவாய். அல்லையா? எத்தனை பேருக்கு தோணுது ஆண்டவர்கிட்ட நான் வர விரும்புகிறேன் என்று சொல்லி? அல்லையா? ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க,
நான் முதல்ல சொன்னபடி எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்களாய் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருந்தோம் என்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு முன்பாக நின்றோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வளர்ந்தோம் என்பது முக்கியமல்ல, ஆண்டவருக்கு முன்பாக நிற்பது தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பது தான் முக்கியம், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறது தான் முக்கியம். நான் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியலைன்னு? ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இன்றைக்கி சொல்லுவீங்கண்ணா, ஆண்டவரே உம்முன் வர முடியலப்பா, உம்முன் நிற்க முடியல, என்னை திரும்ப நிற்க செய்யுங்கன்னு கேளுங்க. அந்த ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணான் தெரியுமா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வர நான் என்ன இல்லை பாத்திரம் நல்ல, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தகுதியான நல்ல. அவன் மார்பில் அடிச்சுட்டு அழுதான், அவன் நீதிமானாக்கப்பட்டான், அவன் ஜீவனுக்குள்ளே வந்தான், அவன் இழந்து போன மகிமையை திரும்பவும் பெற்றுக்கொண்டான், அவன் இழந்து போன அந்த ஜீவனை திரும்பவும் உயிர்ப்பித்து கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று வைராக்கியமுள்ள வாழ்வோம் என்றால், இந்த மரணத்துக்கு நீங்கள் ஜீவனுக்கு உட்பட வேண்டும் என்றால், கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்தணும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. பாவத்தை வெறுக்கணும், உலகத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. அது உலகத்தில் இருக்கிறவங்க உங்கள் அம்மாவாக இருந்தாலும், உங்கள் அப்பாவாக இருந்தாலும், உங்கள் அண்ணனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், ரொம்ப உங்களுக்கு முக்கியமானவங்களாக இருந்தாலும், அவங்களுக்கு நீங்கள் ஒத்து போகவே கூடாது. அல்லேலூயா. உங்கள் வைராக்கியம் கிறிஸ்துவோடு கூட தான் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்கள வெறுத்து ஒதுக்காண்டா, ஆனால் அவங்க கிரியைகளுக்கு நீங்கள் ஒத்து போகக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக நிற்கும்போது இந்த மரணத்துக்கு நீங்கி ஜீவனுக்கு உட்பட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமித்த நியமமா. நல்லா தெரிஞ்சுடுங்க, இந்த மரணம் எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா. ஒரே தரம் எல்லாரும் என்ன செய்தாங்கணும்? மரிக்கணும். அது என்ன மரணத்தை இங்கே சொல்லியிருக்கேன்னா, ஆதாம் மூலமாய் வந்த அந்த பாவத்துக்கு உண்டான மரணத்தை சொல்லலை, எல்லா மனுஷரும் மரிக்கக்கூடிய மரணத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் அநேகர் அனுதினமும் மரித்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி? பாவம் செய்யும்போது. அப்படி மரிக்கக்கூடாது. எதற்கு மரிக்கணும்? அனுதினமும் உலகத்துக்கு மரிக்கணும். அல்லேலூயா. அனுதினமும் தேவனுக்காக மரிக்க தொடங்கணும் நம்ம. அல்லேலூயா. அனுதினமும் தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படி நம்ம மாறுவோம் என்றால், அந்த ஒரே தரம் மரித்து நியாய தீர்ப்படைய போகும்போது அந்த நியாய தீர்ப்பில் நம்முடைய தேவன் நம்மளை பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த 2ஆம் மரணத்துக்கு நம்ம போகாமல் இந்த ஜீவனுக்கு பங்கடைய வேண்டாம். இன்றைக்கு வாழுகிற இந்த வாழ்க்கையில் உலகத்துக்கு நம்ம மரித்தோம் என்றால் ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க, நான் கிறிஸ்துவுக்காய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை, நாம் இந்த உலகத்தை வெறுக்கணும், இந்த உலகத்துக்கு நாம் மரிக்கணும், ஆசை இச்சைக்கு நாம் மரிக்கணும், பாவத்துக்கு நாம் மரிக்கணும், அனுதினமும் என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என் தேவனை நான் பின்பற்ற விரும்புகிறேன்? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. தேவ பிள்ளைகளே, பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். இந்த பாவத்துக்குள்ள மரித்து போயிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் அந்த பாவத்துக்குண்டான அந்த மரணத்தை பரிகரிக்க வேண்டும். அந்த மரணத்தை நாம் ஜெயமாய் விழுங்கணும்னா, இந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கின கிறிஸ்து இயேசுவிடத்தில் வர வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசு ஒருவர் மட்டுமே நம்மை ஜீவனுக்குள்ளாய் கொண்டு செல்ல முடியும். வேதம் சொல்லுது, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுர்கள், அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளுர்கள், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுர்கள், அதனாலே பிழைப்பார்கள். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னால் முடியலப்பா, என்னால் நிற்க முடியல ஆண்டவரே, என்னால் நான் விரும்புகிறபடி உம்மை தேட முடியலை, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியலப்பா, உம்மை நோக்கி பார்க்க நான் தகுதி இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மரித்து போயிருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாய், அழுக்கு நிறைந்த ஒரு இருதயத்தோடு,
பாவம் நிறைந்த ஒரு இருதயத்தோடு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தாவீது தைரியமாக சொல்கிறார், ஓ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? மரண இருள் வந்தாலும் கலங்காதீங்க, தேவன் உங்களோடு கூட இருந்தா அந்த மரண இருளை எல்லாம் மாற்றி அவருடைய கோலும் தடியும் நம்மை நடத்தும் என்பதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் தேவனை துதியார்கள். நாமோ இது முதல் எல்லாரும் சொல்லுங்க, நாங்களோ இது முதல் என்னைக்கும் கர்த்தரையே ஸ்தோத்தரிப்போம். ரிகாபால சந்தரபாலபா. எல்லா மரண இருளும் நீங்கட்டும், எல்லா பாவ இருள் நீங்கட்டும், எல்லா மரண காரியங்கள் மறைந்து போகட்டும், எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகள், எல்லா சோர்வுகள், எல்லா பலவீனங்கள், எல்லா போராட்டங்கள், எல்லா கட்டுகள், எல்லா சாபங்கள், in the name of Jesus we rebuke all the evil spirit, Lord Jesus. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த வேளையில் எங்க பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டப்பா, ஒரு ஜீவன் வரட்டும், ஒரு பரிசுத்தம் காணப்படட்டும். ஆண்டவரே நீர் விரும்புகிற பிள்ளைகளா ஓ ரிகாமாலாபா பரலோகத்துக்கு பங்குடையவளா ஒவ்வொருவரையும் மாற்றுங்க என்று கேளுங்க. ஹல்லேலூயா ரகபாபா ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என் மரணத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே, அப்பா என் மரணத்தை மாற்றுங்கன்னு கேளுங்க. மீண்டும் மீண்டும் நாம் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் மரித்து போய் மீண்டும் மீண்டும் துக்கத்தோடு ஏன் அழுது கொண்டு தெரியணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் ஒருவரே நம்மை விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. லார்ட் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி அருமையான நாளிலும் கேட்ட எல்லா சத்திய வார்த்தைக்காகவும், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாய் மாற்றும். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் மரணத்தை ஜெயிக்கிற தேவ ஜனமாய் மாற்றப்பட வேண்டும். மரணத்துக்குள்ளே நிலை கொண்டிருப்போமானால் ஒரு நாள் நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே தேவனோடு கடந்து போக முடியாது. ஆதலால் ஆண்டவரே மரணத்தின் கிரியைகளை அழித்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது போல நீங்களும் நானும் மரணக்கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போய் நாம் ஜீவனுள்ளவர்களாய் வாழக்கூடிய நல்ல சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். கர்த்தரப்படியே நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை தந்து நம்மை நடத்த போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்ததில் உறுதியாக இருந்து இன்னும் இயேசுவுக்காக நாம் வாழப்போகிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்காக, எல்லா வசனங்களுக்காக, எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய தாசர் மூலமாக நீர் கொடுத்த எல்லா ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னபடி மரணத்தின் மீது ஒரு அதிகாரத்தை விடுதலையை பெற்றது போல நாங்களும் ஜெயம் பெற்று நிற்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே சோத்திரம். ஜீவனையும் மரணத்தையும் இதோ உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. நாங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருந்து அதில் சாட்சாய் வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லா தேவ பிள்ளைகளையும் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செய்தியை பகிர்ந்து கொண்ட தாசரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து கூட இருங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றையும் உடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.